வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான இயற்கை வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த பொடியை வந்துட்டு நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் போது நம்மளோட நிறைய நோய்கள், நம்ம உடம்புல இருக்கிற நாள்பட்ட தீராத பிரச்சனைகளை கூட இந்த பொடி தீர்த்து வச்சிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான பொடி இது. வாங்க இது இப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே மற்றது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1 கப் கருஞ்சீரகம், 1/2 கப் ஓமம், 2 கப் வெந்தயம், 1 கப் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வடை சட்டியில் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு கருக விடாமல் பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற காமன் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ். இன்றைக்கி இருக்கிற ஜங்க் ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ணை மூடிக்கிட்டு இது ஆரோக்கியமானதான்னு கேட்டால் சொல்ல முடியல. என்ன தான் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டா கூட நம்ம வாங்குகிற காய்கறியிலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருள்லேருந்து எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கா இல்லையான்றதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்னால இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த பொடி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இது வந்துட்டு உங்களோட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கும், எஸ்பெஷலி நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நாள்பட்ட தொப்பை, என்னால் வந்துட்டு நான் ஒல்லியாக தான் இருக்கேன், என்னால் தொப்பையை குறைக்க முடியல, வயிறு மட்டும் அதிகமாக இருக்குது, சதை அதிகம், அந்த இடத்துல மட்டும் கொழுப்பு ஸ்டோராக இருக்குது, உடம்புல அங்கங்கே கொழுப்பு கட்டி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே இந்த பொடியை எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கிற டோட்டல் கொழுப்புமே பார்த்திங்க அப்படின்னா கரைஞ்சி வந்துடும். அதே போல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி ஒரு அருமருந்துனே சொல்லலாம். உங்களோட இன்சுலின் லெவலையும் மெயின்டைன் பண்ணி உங்களோட நாள்பட்ட டயபெட்டிக்ஸை கூட லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும் போது உங்களோட பிளட் உள்ளேருந்து ப்யூரிஃபை ஆகிறதுனால உங்களோட தோலில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள், அலர்ஜி, ரேஷஸ், அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால இந்த பொடி மூலமாக அதுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதே போல் பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமில் ஒன்று மாதவிடாய். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா டேட்டே ஆகிறதில்ல, எனக்கு ரொம்ப தள்ளி ஆகுது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து நிற்குது. இந்த பொடியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளோட நாள்பட்ட மாதவிடாய் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து நம்ம உடம்பில் ரத்தத்தை கட்டியாக்க விடாது. ஸோ அதனால் உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் நார்மலுக்கு வரதும், நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ளோவும் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக நல்ல ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் உங்கள் உடம்புல இருக்க தேங்கி இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே இதன் மூலமாக வெளியேறிடும். வெயிட் லாஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டர்னே சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ப்ராப்பரான முறையில் வெளியேற்றுறதுக்கு இந்த மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட டாக்ஸின்ஸ் வெளியேறும் போது, நச்சுக்கள் உடம்புலேருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் லாஸும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய பேருக்கு இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா அசிடிட்டி, ப்ளோட்டிங், அதுக்கப்புறம் அஜீரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஓமம், சோம்பு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டம்ளரில் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை தண்ணியில் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டைரெக்டாக டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டெல்லாம் குடிக்கக்கூடாது. 1/4 ஸ்பூனுக்கு மேலே எக்காரணம் கொண்டும் போடக்கூடாது. நீங்கள் டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அதை குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை சூடாகவே இதில் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பொறுக்க முடிகிற சூட்டில் குடிச்சிருங்க. டெய்லி நைட் இதை குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் டே டைமில் இதை மோர் கூட கலந்து குடிக்கலாம். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து எனக்கு 7-8 நாள் போகும், நிறைய ப்ளீடிங் இருக்கும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பொடியை ஆட் பண்ணிக்காதீங்க.
ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் ரத்தத்தை உறைய விடாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இந்த பொடியை எடுத்துக்கும் போது இன்னும் ஃப்ளோ அதிகமாக போகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஃபீடிங் மதர் எல்லாமே டாக்டர் சஜஷன் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் இதை அவாய்ட் பண்ணுறதே நல்லது. தேங்க்யூ.